கங்கே கங்கே கங்கேன்னு சொல்லி உச்சரிச்சாலே பாபம் போயிடுறது சொல்றா. கங்கையில ஒரு முங்கினாலே எல்லா பாபமும் போயிடுறது சொல்றா. அந்த பாபத்தை தீர்க்கிற தன்மை கங்காதேவிக்கு எப்படி வந்தது? பகவானோட பாதத்தை ஸ்பர்சிச்சனால. இப்போ அந்த பாதம் நம்ம வீடு தேடி வந்திருக்கே. குருஜனங்கள் எல்லாம் வந்தா பாதத்தை அலம்பி அதை எப்படி எடுத்து இப்படி தெளிச்சுப்போம் இல்லையா? அவர் என்ன பண்ணினார்? அதில் ஒரு துள்ளி கூடி வேஸ்ட் பண்ண பாடலே சொல்லி அந்த தாம்பாள் தடுத்து அப்படியே தலையில் கொட்டிக்கிறார். மேலெல்லாம் ஜலம் ஆயிடுத்து. மேலெல்லாம் சொட்ட நிற்கிறாராம் அக்ரூரர். அந்த தத்துவங்கள் எல்லாம் சொல்கிறார். அந்த பகவான் எண்ணத்துல தான் இல்லை. அணுரேணு திருண காஷ்ட பரிபூர்ண கோவிந்த. அணுலேயும் இருக்கான், ஆட்டம் சொல்கிறோம் இல்லையா? அந்த ஆட்டத்துக்குள்ளேயும் இருந்துட்டு இருக்கான். ரேணு சின்ன ஒரு தூளியிலையும் இருந்துட்டு இருக்கான். திருணம் சின்ன ஒரு புல்குடியிலையும் இருந்துட்டு இருக்கான். காஷ்டம் சின்ன கல் பெரிய கல் எத்தனை கல் இருக்கோ எல்லா கல்லிலையும் இருந்துட்டு இருக்கான். அந்த பகவான் பரிபூர்ணனா இருக்கான். பரிபூர்ண கோவிந்தா. ஜகத்திலேயே பகவான் தான் நிறைஞ்சிருக்கான். விட்டலா நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயதே கிருஷ்ணாய கிருஷ்ண சைதன்ய நாமே கௌரத்விஷே நமः. ஹரே ராமேதி கிருஷ்ணேதி நாம சங்கீர்த்தனம் சதா லோகக்ஷேமாய குர்வந்தம் प्रेमिकं सद्गुरुं भजे. तप्तकाञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि. हरे प्रिये जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वरात् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरय तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि. धर्म प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मलसराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरेश्वर सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं. मुहुरहो रसिका भुवि भावुका भूतैर्महद्भिर्यैमा पुरो विभुर्निर्मायशेते यदमोषु पुरुष भुङ्क्ते गुणान् षोडश षोडशात्मकसोलं कृषीष्ट भगवान् वचांसि मे. जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधार श्रीवासादि गौरभक्तवृंद. हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे. गोपिका जीवनस्मरणं गोविंदा गोविंदा. நேற்றுக்கு பகவான் தன்னோட பக்தியான குப்ஜைக்கு எப்படி அனுகிரகம் பண்ணினான்னு சொல்கிற பாகம் ரசமாக இருந்தது பார்த்தோம். அதுக்கப்புறம் அன்றைக்கி மதுராபட்டினத்தில் பிரவேசிக்கிற சமயத்தில் வேறொரு பக்தனுக்கு கூடி பகவான் வாக்கு கொடுத்துருந்தார். அக்ரூரர்கிட்டக்க பகவான் சொல்லியிருந்தார், இப்போது கம்சவதத்துக்கு ஆகிட்டு போயின்னு இருக்கேன், காரியமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சொஸ்தமாக இருக்கிற சமயத்தில் உங்களோட கிரகத்தில் வந்து எல்லாரையும் பார்க்குறேன்னு சொல்லி பகவான் அன்றைக்கி வாக்கு கொடுத்துருந்தார். அந்த வார்த்தையை பூர்த்தி பண்ணுறதுக்குன்னு ஒரு நாளைக்கு பலராமனையும் உத்தவரையும் கூட்டிகிட்டு அக்ரூரரோட கிரகத்தில் பிரவேசிக்கிறான் பகவான்.
வந்ததுமே பகவானை எதிர்பார்த்துன்னு தான் அவரும் இருந்தார். ஆனால் திடீர்னு இன்னைக்கு வந்துடுவான்னு சொல்லி கொஞ்சம் கூடி நினைக்கலை. வெளியில் வந்ததும் சித்தப்பா சித்தப்பா சொல்லி சத்தம் கேட்கறத பார்த்தா கிருஷ்ணன். ராமனும் வந்திருக்கார், உத்தவரும் வந்திருக்கார். ரொம்ப அதிசயமாயிடுத்து அக்ரூரருக்கு. அப்படியே சந்தோஷத்தால, ரொம்ப சந்தோஷத்தோட பிரத்யுத்தாய பிரமுதிதா பரிஷ்வத்யாபிநந்த்யச. பிரமுதிதா ரொம்ப சந்தோஷத்தோட அப்படியே சட்டுன்னு எழுந்திருந்து ஓடி போய் கிருஷ்ணனையும் ராமனையும் அப்படியே கட்டிக்கிறார், உச்சி முகரார். ரொம்ப சந்தோஷம் அக்ரூரருக்கு. ஆனாலும் அவளோட ஸ்வரூபம் நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கார் அக்ரூரர். அதனால பகவானை வணங்குறார். ராமனையும் கிருஷ்ணனையும் பார்த்ததுமே நமஸ்காரம் பண்ணுறார். ஆற்றுக்குள்ளே அழிச்சுட்டு வர்றார். அப்படியே அவருக்கு அந்த ஒரு பாரவசியம். அதனால என்ன பண்ணணும்னு சொல்லி தெரியலை. தலைக்கு மேலே கால் ஓட்டுறது அவருக்கு. பகவானை பூஜிக்கணும்னு சொல்லி ஞாபகம் இருக்குது. அதனால உத்தமமான ஒரு ஆசனத்தில் உட்கார வச்சு ராமனோடும் கிருஷ்ணனோடும் பாத பிரக்ஷாலனம் பண்ணுறார், பூஜை பண்ணுறார். யதாவிதி எப்படி பூஜை பண்ணணுமோ, வீடு தேடி வந்த அதிதிகளுக்கு எப்படி பூஜை பண்ணணுமோ அந்த விதத்துல எல்லாம், அந்த விதி விதானங்களை எல்லாம் அனுசரிச்சுண்டு பூஜை பண்ணுறார் கிருஷ்ணனுக்கும் ராமனுக்கும். இது சாதாரண அதிதி அல்லவே, லோகநாதன்மார் அல்லவா. அதனால அதுக்குடையதான மரியாதையோட பூஜை பண்ணுறார். எப்படி பூஜை பண்ணுறாருன்னுள்ளது 15வது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிக்கிறது. அதுலேருந்து பார்க்கலாம். பாதாவனே ஜனீராபோ தாரயன் சிரசா நிருப அர்ஹணேனாம் பரைர் திவ்யைர் கந்தஸ்ரக்பூஷணோத்தமைஹி அர்ச்சித்வா சிரசா நம்ய பாதாவங்ககதௌ மிருஜன் பிரஸ்ரயாவனதோ க்ரூரः கிருஷ்ணராமாவபாஷத. பாதாவனே ஜனீராபோ. எப்படி பூஜை பண்ணுறார் அக்ரூரர் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறா. கிருஷ்ணனையும் பலராமனையும் ஒரு ஆசனத்தில் உட்கார்த்தி வச்சு அவளோட தாமரை மாதிரி மிருதுலமான அந்த பாதங்களை 2 தாம்பாளங்களில் வச்சு பாதத்தில் ஜலம் அக்ரூரரோட தர்மபத்னி அப்படியே விட்டு கொடுக்க அந்த பாதத்தை வருடி விட்டுண்டு ஜலத்தால் பிரக்ஷாலனம் பண்ணுறார், பாதத்தை அலம்பறார். கிருஷ்ணனோடும் ராமனோடும் பாதத்தை தடவி அலம்பறார். அலம்பர சமயத்திலேயே அது எப்பேற்பட்ட தீர்த்தம்! பகவானோட பாதத்திலேருந்து தான் ஜெகத் பிரசித்தமான கங்காதேவியே உத்பவிச்சு வரா. அன்னைக்கு திரிவிக்ரமாவதாரத்தில் பகவான் இப்படி காலை உயர்த்துற சமயத்தில் உயர்ந்திருக்கிற அந்த கால் சத்தியலோக பரியந்தம் போகிறது. அங்கே போனதும் பிரம்மதேவன் இதுதான் சான்ஸ் பகவானுக்கு பாத சேவை பண்ணுறதுக்கு சொல்லி நினச்சிண்டு தன்னோட கமண்டலூரில் இருக்கிற ஜலத்தை அந்த பகவானோட பெரிய நகம், ரொம்ப பெருசாக இருக்குது அந்த திருமேனி நகமே, சத்தியலோக பரியந்தம் அப்படியே சத்தியலோகத்தில் அப்படியே வியாபிச்சிருக்கு ஒரு சின்ன நகம், கட்டவரல் இருக்கிற நகம். அப்பேற்பட்ட பெரிய திருமேனி, உலகத்தையே அளந்தவர் அல்லவா அவர். அந்த பெரிய நகத்தில் தன்னோட சின்ன கமண்டலூரில் இருக்கிற ஜலத்தை கொஞ்சம் இப்படி விட்டாராம். அதுதான் மகாபிரவாகமாக கங்கை சொல்லி இன்னைக்கு கிடைக்கிறது நமக்கு. அப்போ அந்த பகவானோட பாத நகத்தை ஸ்பர்ஷிச்சனால கங்கைக்கு அந்த ஒரு புனிதமான தன்மை வந்துடுத்து. ஆறார் பாபத்தோட மூட்டையாக கட்டின்றது பாபத்தோடு இருக்கிறாளோ அவள்லாம் கங்கையில் போய் கங்கே கங்கே கங்கேன்னு சொல்லி உச்சரித்தாலே பாபம் போயிடுறது சொல்கிறா. கங்கையில் ஒரு முங்கினாலே எல்லா பாபமும் போயிடுறது சொல்கிறா. அந்த பாபத்தை தீர்க்கிற தன்மை கங்காதேவிக்கு எப்படி வந்தது? பகவானோட பாதத்தை ஸ்பர்ஷிச்சனால. பகவானோட பாதத்திலேருந்து வந்தவளாக்கும் கங்கை. விஷ்ணு பாதோத்பவா சொல்லியெல்லாம் கங்கா நதிக்கு பேருண்டே. அப்போ அப்பேற்பட்ட தீர்த்தம் அது. அந்த தீர்த்தம் எப்படி கங்கை ஆச்சு? பகவானோட பாதத்தை ஸ்பர்ஷிச்சனால. இப்போ அந்த பாதம் நம்ம வீடு தேடி வந்திருக்கே. வீடு தேடி இப்போ தாம்பாளத்தில் உட்காந்துட்டு இருக்கே அந்த பாதம். அதில் ஜலத்தை விடுறார். ஜலத்தை விட்ட சமயத்தில் அது சாதாரண தீர்த்தமா? அதுதானே கங்கை. பகவானோட பாதத்தை எந்த தீர்த்தம் தொட்டதோ அதுதான் கங்கை. அப்போ என்ன பண்ணுறார்? தாம்பாளத்தோடு அப்படியே தலைவழியாக விட்டுக்கிறார். நம்மளாம் பாதத்தை அலம்பி, குருஜனங்கள் எல்லாம் வந்தால் பாதத்தை அலம்பி அதை எப்படி எடுத்து இப்படி தெளிச்சுப்போம் இல்லையா? அவர் என்ன பண்ணினார்? அதில் ஒரு துள்ளி கூட வேஸ்ட் பண்ண பாடலே சொல்லி அந்த தாம்பாளத்தை எடுத்து அப்படியே தலையில் கொட்டிக்கிறார். மேலெல்லாம் ஜலம் ஆயிடுத்து. மேலெல்லாம் சொட்ட நிற்கிறாராம் அக்ரூரர். அவரோட பக்தி பாரவிஷம் தான் முன்னாடியே பார்த்தோமே. விருந்தாவனத்தில் போய் பகவானோட பாத சின்னம் கண்டதுக்கே அவர் என்னெல்லாம் பண்ணினார். அவர் அப்படியே போய் உருண்டு பிறண்டு அந்த தூளியெல்லாம் எடுத்து மேலே போட்டுண்டு இப்போ பகவானை தொட்ட ஜலம் வந்திருக்கு. அந்த ஜலத்தை ஒரு துள்ளி கூட வேஸ்ட் பண்ண மாட்டார் நம்ம அக்ரூரர். அதனால அப்படியே தலைவழியாக விட்டுக்கிறார். அப்படியே பரம சந்தோஷம் அவருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறார்?
பகவானோட பாதத்தை தொடச்சி விடுறார். மிருதுவான பட்டு வஸ்திரத்தால் பகவானோட பாதத்தை அப்படியே தொடச்சி, அதுக்கு அழகாக முத்து முத்தான நகங்கள், நீண்ட நீண்ட விரல்கள், தாமிரதளம் மாதிரி மிருதுளமான அந்த பாதம், அதுக்கு அழகாக சந்தனத்தால் லேபனம் பண்ணுறார். குங்குமம் எல்லாம் போட்டு கொடுக்குறார். நிறைய பூ மாலைகள் எல்லாம் புஷ்பத்தால் அதுக்கு அர்ச்சனை பண்ணுறார். பூவால் ஒரு பிரேஸ்லெட் மாதிரி கட்டி காலில் கட்டி போடுறார். கொலுசு மாதிரி கட்டி போடுறார். சந்தனம், திவ்யமான மாலைகள் இதெல்லாம் பகவானுக்கு கொடுக்கிறார். திவ்யமான ஆபரணங்கள் எல்லாம் பகவானுக்கு சார்த்தறார். கந்தம் எல்லாம் மேலெல்லாம் சுகந்த திரவியங்கள் எல்லாம் பூசி விடுறார். அப்படி சர்வாங்கத்திலையும் பகவானுக்கு விதி மாதிரி ஒரு அதிதியை எப்படி பூஜை பண்ணணும், அந்த காலத்தில் இதெல்லாம் விதியாக இருந்திருக்கு. அப்போ அது பிரகாரமே பகவானுக்கு பூஜை பண்ணுறார், பிரேமையோடு பண்ணுறார். அந்த பிரேமைங்கிறது அதிதி வருத்த சாதாரண அதிதிக்கு அது கொடுப்போமோ என்னவோ, ஆனால் பகவானுக்கு வந்தனால அந்த பிரேமை தான் அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியண்ட். அப்படி அந்த பிரேமையை வர்ஷிக்கிறார் அக்ரூரர் பகவானுக்கு. மிருதுவான ஒரு மெத்தை, அந்த மெத்தையில் ஏறி பகவான் உட்காத்துறார். இந்த பூஜையெல்லாம் பண்ணதுக்கப்புறம் பகவான் அப்படியே ஒய்யாரமாக படுத்துட்டு இருக்க பலராமனும் கிருஷ்ணனோட பாதத்தை எடுத்து தன்னோட மடியில் இப்படி வச்சுக்கிறார். வச்சுட்டு தன்னோட கைகளால் அந்த பாதத்தை இப்படியே அமுத்தி விடுறார். வருடி விடுறார். பாத சேவை பண்ணுறார் அக்ரூரர். கையால் மெல்ல மெல்ல தலோடி தடவி விடுறார் பகவானோட பாதத்தை. வணக்கத்தோட நமஸ்காரம் பண்ணுறார். இப்படியெல்லாம் சேவையெல்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் கிருஷ்ணனையும் ராமனையும் பார்த்து அக்ரூரர் இப்படி பேச ஆரம்பிக்கிறார். என்ன பேசுறார்? திஷ்ட்யா பாபோஹதக்கம் சஹ சானுகோ மாமிதம் குலம் பவத்யாமுத்ரிதம் கிருச்ச்ராதுரந்தாச்ச சமேதிதம் திஷ்ட்யா பாபோஹதக்கம் சஹ பவத்யாம் பாபஹ கம்சஹ சானுகஹ ஹதஹ. பாபம் பண்ணினாலேயே, உலகத்தில் இருக்கிற சஜ்ஜனங்களையெல்லாம் உபத்திரவிச்சனாலேயே, கம்சனையும் அவனோட சகாயிகளான அவனை அனுகமிக்க கூடினவாளையும் நீங்கள் 2 பேரும் சம்ஹரிச்சேளே. பாக்யம், எங்களுக்கெல்லாம் இப்பேற்பட்ட உபகாரத்தை பண்ணினேள். ஹே கிருஷ்ணா, ஹே ராமா, நீங்கள் 2 பேரும் உங்களால் ஜனங்கள் எல்லாம் பரிசுத்தமான, நீங்கள் ஜனிச்சனால எங்களோட குலம் அப்படியே பரிசுத்தமாயிருக்கு. எப்பேற்பட்டவாள் நீங்கள் எங்களோட குலத்தையும் ஸ்வீகரிச்சுண்டு இதில் பிறந்தேளே. எங்களோட சகலவிதமான சங்கடங்களையும் தீர்த்தேளே. எங்களுக்கு சமிருத்தியெல்லாம் வர வச்சேளே. எதுக்களெல்லாம் இப்போ வாழறான்னா அதுக்கு பூர்ணமான காரணம் நீ அல்லவா கிருஷ்ணா சொல்லி அக்ரூரர் சொல்றார். யுவாம் பிரதான புருஷோ ஜகதேரு ஜகன்மயோ பவத்யாம் நவினா கிஞ்சித் பரமஸ்தி நச்சாபரம். யுவாம் பிரதான புருஷோ ஜகதேரு ஜகன்மயோ. நீங்கள் சாதாரண குழந்தைகளே அல்ல, எங்களுக்கு நன்னா தெரியும். அக்ரூரர் சொல்றார், இப்படி எங்களையெல்லாம் காத்து ரட்சிக்கிறேளே, பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் பண்ணுறேளே, நீங்கள் சாதாரண 2 ராஜகுமாரன்மாராக்கும்னு நான் சொல்ல மாட்டேன் கிருஷ்ணா. இந்த உலகத்தையே சிருஷ்டிச்சு ரட்சிக்கக்கூடிய பிரதான புருஷன்மாராக்கும் நீங்கள் சொல்லி பகவானோட அந்த சூக்ஷ்மமான ஸ்வரூபத்தை, தத்துவத்தை சொல்றார் அக்ரூரர். ஒரே சமயத்தில் 2 ரூபம் எடுத்துட்டு வந்திருக்கிற பலராமனும் கிருஷ்ணனும் ஒன்னாக்கும், ஒரே பரமபுருஷனாக்கும் சொல்லி அக்ரூரர் சொல்றார். நீங்க 2 பேரும் பிரதான புருஷன்மாரா ஆகிறேன். லோகத்தோட உற்பத்திக்கும் நிமித்தத்துக்கும் காரணபூதன்மாரா இருக்கே. காரணமும் காரியமும் கூடாக்கி லோகம் உண்டாக முடியாதே. ஒரு சாதனம் இப்போ ஜனிக்கணும்னுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும், காரியமும் இருக்கணும். அது 2மா நீங்கள் 2 பேரும் இருக்கேள். அக்ரூரர் சொல்றார், நிமித்தமும் உபாதான காரணமுமாவும் நீங்கள் 2 பேரும் இருக்கள். அதனால காண கிடைக்கிற சகலவும் உங்களோட ஸ்வரூபமாகிறது. நீங்கள் தான் எல்லா இடத்துலையும் விளங்கி இருக்கேள். உங்களை கூடாக்கி வேற ஒண்ணுமே இல்லை. இந்த குலத்தையே சம்ரட்சிக்கிறேளே, எப்படி முடியறது? அதுக்கு காரணம் இதுதான் சொல்றேன். இந்த குலத்தை சம்ரட்சிக்கிறதுங்கிறதெல்லாம் உங்களை பொறுத்தவரையிலும் ரொம்ப சின்னதான காரியமாக்கும். நீங்கள் எத்தனையோ பெரிய பெரிய கம்பீரமான காரியங்கள் எல்லாம் பண்ணக்கூடியவாளாக்கும் சொல்லி அக்ரூரர் சொல்றார். ஆத்மசிருஷ்டமிதம் விஸ்வம் அன்வாவிஷ்ய ஸ்வசக்திபிஹி ஈயதே பஹுதா பிரம்மன்
ஸ்ருத பிரத்யக்ஷ கோச்சரம் ஆத்மசிருஷ்டமிதம் விஸ்வம் அன்வாவிஷ்ய ஸ்வசக்திபிஹி பிரம்மன் ஹே பரமேஸ்வரா. இது ஒரு அழகான ஸ்துதி ஆயிடுது. ஹே பரமேஸ்வரா சொல்லி கூப்பிடுறார். ஸ்வசக்திபிஹி உங்களோட சக்திகளால ஆத்மசிருஷ்டம் இதம் விஸ்வம் உங்களாலேயே சிருஷ்டிக்கப்பட்ட இந்த லோகத்தை அன்வாவிஷ்ய அதுல பிரவேசிச்சு ஸ்ருத பிரத்யக்ஷ கோச்சரம் ஸ்ருதத்துக்கும் பிரத்யக்ஷத்துக்கும் விஷயமாகும் வண்ணம் பகுதாயத்தே அநேக விதமா தோன்றலே வாஸ்தவத்துல நீங்கள் அல்லவா ஜெகத்தாவே நிறைஞ்சிருக்கிறது சொல்லி அக்ரூரர் சொல்றார். பிரத்யக்ஷத்துல காண கிடைக்கிறது பகுவிதமா இருக்கே, நிறைய இருக்கே. அதுதான் சொல்ற, ஹே பரமேஸ்வரா உன்னோட சக்தியாலேயே சத்வாதி குணங்களாலேயே இந்த லோகத்தை நீங்கள் சிருஷ்டி பண்ணற. உபாதான காரணமாகவும் நீங்களே இருக்கள். உபாதான காரணமா இருக்கிறனாலே அதுல வேறையா பிரவேசிக்கின்ற அவசியம் இல்லை. ஆனாலும் எல்லாத்தையும் செழிப்பிக்கணுமே, அதுக்காக பிரவேசிக்கிற மாதிரி பிரவேசிக்கிறேள் சொல்லி சொல்றார் அக்ரூரர். உங்களாலேயே சிருஷ்டமான இந்த லோகத்தில் நீங்கள் அனுப்பிரவேசிச்சு பகுரூபனா காணப்படுறேள். பட்சிகள், மிருகங்கள், மனுஷியாள் முதலான ரூப பேதங்கள் எல்லாமே பிரத்யட்சமா காணறதே. கண்ணால பாக்குறத பகுவிதமான சாதனங்கள் இருக்கே உலகத்துல, பகுவிதமான சரம் அச்சரம் எல்லாம் இருக்கே, எல்லாமே கிருஷ்ணா நீதான் சொல்லி அக்ரூரர் சொல்றார். ஸ்வர்காதி லோகங்கள் இருக்கிற ரூபபேதம் சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கே, அந்த வகபேதங்கள் கேள்விக்கும் பார்க்கறதுக்கும் விஷயமா இருக்கே, கண்ணுக்கும் காதுக்கும் விஷயமா இருக்கே. கண்ணால பார்க்க முடியறது, காதால கேட்க முடியறது. அப்படி கண்ணால பார்க்கும்படியாவும் காதால கேட்கும்படியாவும் பகுரூபமா அதெல்லாம் தரிச்சுண்டு நீதானே கிருஷ்ணா வந்திருக்காய் சொல்லி சொல்றார். இது எல்லாமே உன்னோட ரூபம் அல்லவா, இது எல்லாத்துக்கும் சமஷ்டி ரூபமா விராட் புருஷனா நீதானே விளங்குறாய் கிருஷ்ணா சொல்லி அக்ரூரர் ஸ்துதிக்கிறார். யதா ஹி பூதேஷு சராச்சரேஷு மஹ்யாதயோ யோனிஷு பாந்தி நானா ஏவம் பவான் கேவல ஆத்மயோனிஷ்வாத்மா ஆத்மதந்திரோ பகுதா விபாதி யதா ஹி பூதேஷு சராச்சரேஷு யோனிஷு சராச்சரேஷு அபிவ்யக்த சாதனங்களான சரங்கள்லையும் அச்சரங்கள்லையும் பூதேஷு பூதங்கள்லையும் மஹ்யாதய பூமி முதலான பஞ்சபூதங்கள்லையும் யதா நானா பாந்தி இப்படி நானா விதமா இதெல்லாம் தெரியறது, எல்லாம் வேற வேறையா தெரியறது, எல்லாம் ஒன்னாக்குன்னு சொல்லி நமக்கு பார்க்க முடியறது இல்லை. எல்லாமே வேற வேறையா இருக்கு. பூமின்றது வேற, ஜலம்ன்றது வேற, வாயுன்றது வேற, எல்லாம் வேற 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 சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனா இது எல்லாமே ஒன்னாக்கும், எல்லாமே கிருஷ்ணனாக்கும் சொல்லி அக்ரூரர் சொல்றார். அப்படி வேற வேறையா பிரகாசிச்சாலும் ஏவம் கேவலஹ ஆத்மதந்திரஹ ஆத்மா பவான் அப்படி இருந்தாலும் கேவலஹ சுத்தனாவும் ஸ்வதந்திரனாவும் இருக்கக்கூடிய பரமாத்மாவான நீங்கள் ஆத்மயோனிஷு பகுதா விபாதி உங்களையே நீங்கள் பகுவா பண்ணிக்கிறேள், பகுவிதமா பண்ணிக்கிறேள் சொல்லி அக்ரூரர் சொல்றார். லோகத்துல காண கிடைக்கிற எல்லா பதார்த்தங்கள்லையும் பூமி, ஜலம், அக்னி, வாயு, ஆகாசம் சொல்ற பஞ்சபூதங்கள் நிறைஞ்சிருக்கு. அதோட ரூபாந்தரங்களா தான் உலகத்துல எல்லா வஸ்துக்களுமே நமக்கு தெரியறது. இந்த சரீரத்தையே பாஞ்சபௌதிகமான சரீரம்னு தான் சொல்லுறோம். ஏன்னா 5 பூதங்களும் இந்த சரீரத்துல இருக்கு. தோல், மஜ்ஜை, மாம்சம் இதெல்லாம் வந்துட்டு பூமியோட அம்சம். அதே மாதிரி அதுக்குள்ள இருக்கிற ரத்தம் ருதிரம்ன்றது வந்துட்டு ஜலத்தோட அம்சம். அதே மாதிரி வாயு சொல்றது நிறைய ஹோல்ஸ் இருக்கு, ஸ்பேஸ் இருக்கு, அதெல்லாம் ஆகாசத்தோட அம்சம். வாயுங்கிறது பிராணன். அதே மாதிரி அக்னி நம்ம ஆகாரம் உண்ணற சமயத்துல, பக்ஷணம் உண்ணற சமயத்துல அது போய் தகிக்கிறது. உள்ள ஒரு அக்னி, ஒரு சூடு இருக்கு, இப்படி தொட்டு பார்க்கறது ஒரு டெம்பரேச்சர் இருக்கு சரீரத்துக்கு, அது வந்துட்டு அக்னி. அப்படி பாஞ்சபௌதிகமான சரீரம் சொல்லி சரீரத்துக்கே சொல்லுவா. சரீரம் பஞ்சபூதங்களால பண்ணப்பட்டிருக்கு. சரீரம் மட்டும் இல்லை, உலகத்துல இருக்கிற பிரகிருதி காரியமான எந்த ஒரு வஸ்து எடுத்தாலும் அதுல பூதங்கள் இருக்கு. எல்லாமே ஒருலேருந்து வந்ததாகும். அப்போ இந்த பூதங்கள்ன்றது ஒரு விதத்துல பிரகாசிக்கிறது,
ஓரோன்னா பகுவிதமான சாதனங்கள் உலகத்தில் பார்க்குறத எல்லாத்துக்குள்ளேயும் இந்த பூதங்கள் பிரவேசிச்சிருக்கு. பூதங்களோட என்ன சொல்லுவா டெரிவேஷன் தான் இது எல்லாமே. விருட்சங்களில் பூமியோட அம்சம் இருக்குது, மனுஷியாள்லேயும் பூமியோட அம்சம் இருக்குது. அது மாதிரி இப்படி ஓரோன்னுலேயும் இந்த பூமியோட அம்சம் இருந்தாலும் பூமின்றது வித்தியஸ்தமாக வெளியில் இருக்குது, காண கிடைக்கிறது. பூமி மேலே தான் இருந்துட்டு இருக்கோம். பூமியோட அம்சம் சரீரத்துலேயும் இருக்குது, விருட்சத்துலேயும் இருக்குது. ஆனால் பூமி தனியாகவும் எக்ஸிஸ்ட் ஆகிறது. அப்போ அதுலேருந்து என்ன புரியுறதுன்னா, பூமி சொல்கிற பூதம் ஒன்றல்ல, பகுவிதமாக காண கிடைக்கிறது. எல்லாத்துக்குள்ளேயும் பூமி இருக்குது. அது மாதிரி பகவானும் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கான். எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருந்தாலும் மூல ரூபனா அந்த பகவான் தனியாக இருந்துட்டு இருக்கான்னு சொல்லி தெரியணும். பகுரூபனா அந்த பகவான் பிரகாசிக்கிறான். அதில் காண கிடைக்கக்கூடியதான விகாரம் அந்த பகவானை பாதிக்கிறது இல்லை. என்னதான் விருட்சங்கள் முளைச்சு வந்தாலும், என்னதான் சரீரங்கள் உற்பத்தி ஆனாலும் பூமியை சொல்கிற அந்த பெரிய பிளானட் மாறிவிடுறது இல்லை, அது அப்படியே இருக்குது. அது மாதிரி பகவான்லேருந்து பகுவிதமான ஜெகத் சிருஷ்டிகள் நிறைய உண்டாச்சுனாலும், ஜெகத்தில் நிறைய சிருஷ்டிகள் உண்டாச்சுனாலும் பகவான் அப்படியே இருக்கான், பூர்ணனாக இருக்கான். பகவானுக்கு ஒரு விதமான விகாரங்களும் சம்பவிக்கிறது இல்லை சொல்லி தெரிஞ்சுக்கணும். அந்த தத்துவங்கள் எல்லாம் சொல்கிறார். அந்த பகவான் எண்ணத்தில் தான் இல்லை. அணுரேணு திருணகாஷ்ட பரிபூர்ண கோவிந்த. அணுரேணு திருணகாஷ்ட பரிபூர்ண கோவிந்த. அணுரேணு அணுரேணு ಅಣುರೇಣು ತೃಣಕಾಷ್ಟ ಪರಿಪೂರ್ಣ ಗೋವಿಂದ ನಿರ್ಮಲಾತ್ಮಕನಾಗಿ ಇರುವುದೇ ಆನಂದ ನಿರ್ಮಲಾತ್ಮಕನಾಗಿ ಇರುವುದೇ ಆನಂದ ಗೋವಿಂದ ನಿನ್ನ ನಾಮವೇ ಚಂದ ಗೋವಿಂದ ನಿನ್ನ ನಾಮವೇ ಚಂದ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ सृष्टि स्थिति लय कारण गोविंद सृष्टि स्थिति लय कारण गोविंद परिमहिमेयतिलियुವುದೇ ಆನಂದ ಪರಿಮಹಿಮೆಯತಿಲಿಯುವುದೇ ಆನಂದ ಪರಮ ಪುರುಷ ಶ್ರೀ ಪುರಂದರ ವಿಠಲ 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 ಪರಮ ಪುರುಷ ಶ್ರೀ ಪುರಂದರ ವಿಠಲನ ಪರಮ ಪುರುಷ ಶ್ರೀ ಪುರಂದರ ವಿಠಲನ ಪರಮ ಪುರುಷ ಶ್ರೀ ಪುರಂದರ ವಿಠಲನ ಹಿಂಗದ ದಾಸರ ಸಲಹುವುದೇ ಆನಂದ ಹಿಂಗರ ದಾಸರ ಸಲಹುವುದೇ ಆನಂದ ಗೋವಿಂದ ನಿನ್ನ ನಾಮವೇ ಚಂದ ಗೋವಿಂದ ನಿನ್ನ ನಾಮವೇ ಚಂದ ಗೋವಿಂದ 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 ಗೋವಿಂದ
கோவிந்த 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 கோவிந்த. அழகான கீர்த்தனம் புரந்தரதாசரோடு. அவர் சொல்றார், அணு ரேணு திருண காஷ்ட பரிபூர்ண கோவிந்த். அந்த பகவான் இல்லாத இடம் என்னதான் இருக்கு? அணுலேயும் இருக்கான், ஆட்டம் சொல்றோம் இல்லையா, அந்த ஆட்டத்துக்குள்ளேயும் இருந்துட்டு இருக்கான். ரேணு சின்ன ஒரு தூளிலையும் இருந்துட்டு இருக்கான். திருணம் சின்ன ஒரு புல்குடியிலையும் இருந்துட்டு இருக்கான். காஷ்டம் சின்ன கல் பெரிய கல் எத்தனை கல் இருக்கோ எல்லா கல்லிலையும் இருந்துட்டு இருக்கான். அந்த பகவான் பரிபூர்ணனா இருக்கான், பரிபூர்ண கோவிந்தா. ஜகத்திலேயே பகவான் தான் நிறைஞ்சிருக்கான். புரந்தரதாசர் சொல்றார், நிர்மலாத்மகனாகி இருவுதே ஆனந்த. ஜகத்திலே இருக்கான்னு சொல்றோமே, அந்த பகவான் நிர்மலமான சித்தத்திலையும் இருந்துட்டு இருக்கான் சொல்லி அழகா சொல்லறார். அதுக்கப்புறம் ஒரு ஸ்லோகம் வருது பாருங்கோ, என்ன சொல்றா? ஸ்ருஜஸ்ய தோலும்பசி பாசி விஸ்வம் ரஜஸ்தமசத்வகுணே ஸ்வசக்திபிஹ ந பத்யசே தத்குண கர்மபிர்வா ஞானாத்மனஸ்தே க்வச பந்தஹேதுः. ஸ்ருஜஸ்ய தோலும்பசி பாசி விஸ்வம் ஸ்வசக்திபிஹ. ஹே பகவானே, உன்னோட சக்தியால ரஜஸ்தமஹ சத்வகுணைஹி, ரஜஸ் தமஸ் சத்துவம் சொல்ற குணங்களால விஸ்வம் லோகத்தை ஸ்ருஜசி அதோ பாசி லும்பசி சிருஷ்டிக்கிறாய் கிருஷ்ணா. அதுக்கப்புறம் அதை ரட்சிக்கிறாய், அதுக்கப்புறம் லும்பசி சம்ஹரிக்கிறாய். सृष्टि स्थिति लय कारण गोविंद, सृष्टि स्थिति लय कारण गोविंद. அப்படியே வருது புரந்தரதாசரோட கீர்த்தனத்திலையும். சிருஷ்டிக்கிறாய், ரட்சிக்கிறாய், சம்ஹரிக்கிறாய், எல்லாமே கிருஷ்ணா நீதான் பண்றாய், கோவிந்தா நீதான் பண்ணறாய். இப்படி எல்லாம் பண்ணறியே, அற்புதமான கர்மங்கள் எல்லாம் பண்றியே, இதெல்லாம் எப்படி பண்ணறாய்? ரஜஸ் சத்துவம் தமஸ் சொல்ற 3 குணங்களால பண்றாய். ரஜோகுணத்தால சிருஷ்டிக்கிறாய், சத்துவகுணத்தால ரட்சிக்கிறாய், தமோ குணத்தால சம்ஹரிக்கிறாய் சொல்லி சொல்லுறார் அக்ரூரர். ஆனா இதெல்லாம் பண்ணினாலும் அந்த குணங்களாலேயோ அந்த கர்மங்களாலேயோ ஒன்னை பந்திக்கவே முடியாது. நீ ஞானஸ்வரூபனா இருக்காய், ஞானாத்மனஹ ஞானஸ்வரூபனா விளங்குறாய் கிருஷ்ணா. ஒன்று இந்த பந்தங்கள் எல்லாம், அந்த குணங்களோ கர்மங்களோ என்ன எப்படி பிடிச்சு விட முடியும் சொல்லி கேட்குறார். இதால ஒன்றும் பந்திக்கவே முடியாது, ஒன்ன நீ ஆனந்த ஸ்வரூபனா இருக்காய். இருவுதே ஆனந்த கோவிந்தா நின்ன நாமவே செல்தா. அப்படி இருக்கிற உன்னோட நாமமே இவ்வளோ அழகா இருக்கே கிருஷ்ணா. கோவிந்தன் சொல்ற அந்த கோவிந்தா சொல்ற நாமம், அது சொல்லிகிட்டே இருக்கணும்னு தோணுறது, என்ன தெரியல, அவ்வளோ மதுரமா இருக்கே அது சொல்லி புரந்தரதாசர் அழகா அந்த கீர்த்தனத்துல சொல்றார். சுதந்திரனா இருக்கான் பகவான், நிர்விகாரனா இருக்கான், தன்னோட சக்திகளாலேயே உலகத்தை சிருஷ்டிக்கிறான், ரட்சிக்கிறான், சம்ஹரிக்கிறான். அப்படியெல்லாம் பண்ணினாலும் அந்த விதமான கர்மங்களாலையும் அந்த விதமான குணங்களாலையும் பந்திக்கவே முடியறதில்லே பகவானை. இதுலேருந்தெல்லாம் முக்தனா இருக்கான், இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவனா இருக்கான். அக்னிய சைத்தியவும் சூரியனை அந்தகாரமும் பாதிக்காதது மாதிரி பிரஜான கனனான அந்த பகவான அவித்யை மறைக்கிறதில்லை சொல்லி இதுலேருந்து சாரம். அதுக்கப்புறம் என்ன சொல்றார்? தேகாத்யுபாதேரநிரூபிதத்வாத் பவோ ந சாக்ஷான்னபிதாத்மனஸ்யாத் அதோ ந பந்தஸ்தவ நைவ மோக்ஷஹ ஸ்யாதாம் நிகாமஸ்த்வயினோ விவேகஹ ஆத்மனஹ தேகாத்யுபாதேஹே. நிருபாதிகனான அந்த பகவானுக்கு பந்தமே இல்லை சொல்லி முன்னாடி சொன்னாரே, உபாதியுக்தனான ஜீவனுக்கே இல்லை. அப்போ ஜீவன் பரமாத்மாவோட அம்சம் அல்லவோ, அந்த பரமாத்மாவுக்கு எப்படி பந்தம் வரும்? ஜீவனா இருக்கிற நமக்கே பந்தம் இல்லை சொல்லி அக்ரூரர் சொல்றார். அது எப்படி பந்தம் இல்லை? அதான் சொல்றார். அவித்யை வித்யை சொல்லி 2 ரூபம் முடியாதாக்கும் பகவானோட மாயா சக்தி. அவித்யாகிற உபாதியோட ஜீவாத்மா இருந்துட்டு இருக்கிற காரணம் ஜீவாத்மாவுக்கு பரமார்த்தம் தெரியறதில்லை. முன்னாடியே சொல்லியிருக்கோம், ஜீவாத்மாவை அவித்யை மறைச்சுட்டு இருக்கு, அவித்யாகிற அந்த ஒரு திமிரம் மறைச்சுட்டு இருக்கு, திரைக்கு பின்னாடி இருந்துட்டு இருக்கோம் நம்ம எல்லாம். வாஸ்தவம் என்னது சொல்லி தெரிய முடியறதில்லை, அவித்யை மறைச்சுட்டு இருக்கிறனாலே. அதனால தேகம் இந்திரியம் அந்த கரணங்கள் முதலான இந்த இந்திரியங்களோடையும் அந்த கரணங்களோடையும் நமக்கு சம்பந்தம் இருக்கிறனால
നമ്മൾ இந்த இகலோகத்தில் பந்தனத்தில் இருக்கோம்னு சொல்லி நமக்கு தோணுறது, அது தோன்றல் மாத்திரமாக்கும் சொல்லி சொல்கிறார். தேகாதி பந்தம் ஜீவனுக்கு பரமார்த்தமாக உள்ளதல்ல. பந்தம் பரமார்த்தமாக்குன்னா அந்த பந்தத்துக்கு நாசமே வரப்பாடல. ஏது நாசமே அடையாகி இருக்கோ அதுதான் பரமார்த்த வஸ்து. ஆனால் இந்த பந்தம்ன்றது நசிச்சு போயிடுறது. நம்ம மரணம் அடைஞ்சு விடுறோம். 100 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இருக்கிறது இல்லை, இந்த சரீரம் தாழ விழுந்து விடுறது. அப்போ பந்தம் பந்தம் சொல்லிட்டு இருக்கோமே, அந்த பந்தம்ன்றது வாஸ்தவமாக இல்லை. அது ஒரு கால அளவுக்கு தீர்க்கமாக இருக்குது, அதுக்கப்புறம் அது இல்லாக்கி ஆகிவிடுறது. இப்போ பந்தம்ன்றது வாஸ்தவமானதல்ல சொல்லி அக்ரூரர் இங்கே சொல்லறார். அதனால பந்தம் பரமார்த்தம் அல்ல, சத்தியம்ன்றது என்னது சொல்லி கேட்கறது நம்ம வந்துட்டு நித்திய முக்தனான அந்த பகவானோட அம்சமாக்கும்னு சொல்கிற அந்த பரமார்த்தம் நமக்கு தெரியறது இல்லை. அதுதான் சொல்கிறார். விவகார திருஷ்டியில் இருக்குதுன்னு தெரியாது. அதனால் இத்தனை நேரம் சொன்னேனே, அவித்யால் மூடப்பட்டிருக்கு, திரை இருக்குது நமக்கு முன்னாடி, அதனால வாஸ்தவம் தெரிஞ்சுக்க முடியறதில்லை. அந்த ஒரு நிலையில் இருக்கிற சமயத்தில் ஜீவனுக்கு இதெல்லாம் இருக்குது சொல்லி தெரியாது. அது வாஸ்தவமாக தெரியறது. நம்ம கீழறத எனக்கு வெளிக்கிறது, கை வெளிக்கிறது. நம்ம பார்க்குறோம் பகுவிதமான நாம ரூபங்கள் எல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியறது. இன்னும் பொய்யாக்கு நமக்கு சொல்லிவிட முடியாது. விவகார திசையில் இதெல்லாம் சத்தியமாக இருக்குது, வாஸ்தவத்தில் இல்லை. அசத்தியம்னு ஏன் சொல்லறா? காரணம் என்னன்னா அது நஸ்வரமாக இருக்குது, தீர்க்க காலத்துக்கு அது இருக்கிறது இல்லை. எப்போவுமே இருந்துட்டு இருக்கணும், இருந்துட்டு இருந்தால் தான் அது சத்தியமான வஸ்து. இது எப்போவுமே இருக்கிறது இல்லையா, அதனால அசத்தியம் சொல்லி சொல்கிறா. ஆனால் இருக்கவும் இருக்குது, கண்ணால் தெரியவும் தெரியறது, நமக்கு ஃபீல் ஆகிறது. இந்த உலகம்ன்றது இருக்குது. அப்போ அதை என்ன தான் சொல்கிறது? இல்லை சொல்கிறதா, இருக்குது சொல்கிறதா? அதுக்கு தான் சொல்கிறாரு இங்கே அனிர்வச்சனீயமாக இருக்குது. அது பகவானோட சக்தி அல்லவோ. சக்தியான காரணமே பகவானோட சேர்ச்சி இருக்கிறனாலேயே அது வாக்காலேயோ மனசாலேயோ அது நமக்கு புரிஞ்சிக்க முடியாது, வாக்கால சொல்ல முடியாது. அதனால அனிர்வச்சனீயமாக இருக்குது, பகவானோட சக்தி விசேஷமாக இருக்குது. இது இந்த லோகம் நறுது அப்படி தெரிஞ்சுக்கணும். அப்படி இருந்தாலும் நம்மளோட வாஸ்தவமான ஸ்திதின்றது ஜடத்தை விட உயர்ந்ததல்லவோ ஜீவன். அந்த சத்தியத்தை நம்ம தெரிஞ்சுக்கண்டாமா? அது தெரிஞ்சுக்க முடியறதில்லை. அதான் அக்ரூரர் சொல்றார். வாஸ்தவம் தெரிஞ்சுட்டு இருக்கிற பகவானுக்கு பந்தவும் இல்லை, மோட்சவும் இல்லை. அடுத்த ஸ்லோகம். त्वयोदितोऽयं जगतो हिताय यदा यदा वेदपथः पुराणः बाध्येत पागण्डपथैरसद्भिः तदा भवान् सत्त्वगुणं बिभर्ति. त्वयोदितोऽयं जगतो हिताय जगतः हिताय. லோகத்துக்கு நல்லது வருத்தனம் சொல்லி துவயா உதிதஹ பகவானே உன்னால சொல்லப்பட்டதான புராணஹ பண்டு பண்டே நீ சொன்னதான அயம் வேதபதஹ இந்த வேத மார்க்கம், இந்த சனாதன தர்மம், இதில் என்னென்ன காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கோ, சாஸ்திரத்தில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் பகவானோட முகத்திலேருந்து வந்ததாக்கும் சொல்லி அக்ரூரர் சொல்கிறார். அப்பேற்பட்ட அந்த வேத மார்க்கத்துக்கு யதா யதா பாகண்டபதைஹி எப்போ நரக ஹேதுக்களான கர்மங்களை ஆச்சரிக்க கூடின அசத்திஹி துஷ்டாளான அந்த ஜனங்கள் இந்த வேதத்தை விரோதம் பண்ணிட்டு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை விரோதிச்சுட்டு இந்த வழியாக நாங்கள் ஜீவிக்க மாட்டோம், எங்களுக்குன்னு தனி ஒரு மதம் இருக்குது சொல்லிட்டு கிளம்புவா செலவா, அவா துஷ்டாளாகும் சொல்லி இங்கே சொல்லலா. அப்படி இருக்கிறவா பகவானோட முகத்திலேருந்து வந்த அந்த ஆத்மையை நிராகரிக்கிறா, இஷ்டத்துக்கு ஜீவிக்கிறா. அப்படி ஒருபாடு அந்த ஜனங்களோட பாப்புலேஷன் அதிகமாக கூடி வர சமயத்தில் பகவான் என்ன பண்ணுறான், அதால் பூமி தேவி பாதிக்கப்படுற சமயத்தில் அப்போ அந்த பகவான் என்ன பண்ணுறான், அவதாரம் எடுக்கிறான். ததா பவான் சத்வகுணம் பிபர்த்தி யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யஹம் பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. எப்போ தர்மத்துக்கு கிளானி சம்பவிக்கிறதோ அப்பப்போ சாதுக்களை உத்தரிக்கணும்னு சொல்லி ஓரோ யுகத்திலையும் நான் அவதாரம் எடுத்துட்டு வருவேன் சொல்லி பகவானோட பிரதிஜை. வர பகவானோ சத்துவகுணத்தால் ஒரு ஆனந்த விக்கிரகத்தை தரிச்சுட்டு வரான். அது திவ்யமங்கள விக்கிரகம், அதுக்கு நாசமே இல்லை. எப்படி நம்ம பகவானோட ஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபத்துக்கு நாசமே இல்லை, நிர்விகாரமாக்கும் அப்படிலாம் சொல்கிறோமோ, அதே மாதிரி பகவானோட ஆனந்த கனமான அந்த ஸ்வரூபம் இருக்கே, ரூபம் இருக்கே, அழகான நீலமேக ஷியாமளனா வரானே பகவான், ரெண்டு புஜத்தோடையோ சதுர்புஜத்தோடையோ வரானே, அது பக்தால அனுகிரகிக்கணும் சொல்லி எடுத்துட்டதான மூர்த்தி அல்லவோ.
அப்பேற்பட்ட அந்த பகவானோட ரூபம் அது நிராமயமாக நித்தியமாக இருந்துட்டே இருக்கு. அந்த பகவானோட ரூபத்துக்கு ஒரு காலம் ஹானி சம்பவிக்கிறதே இல்லை. அந்த ரூபத்திலேருந்து பகவான் வேறிட்டவனாக்குன்னு சொல்லி நினச்சிக்கவே கூடாது, அது ஒரு அபச்சாரமாக்கும். அப்போது நித்தியமுக்தனும் பிரஜானகன ஸ்வரூபனுமான அந்த பகவான் லோகஹிதத்துக்கு வேண்டி வேத மார்க்கத்தை உபதேசிக்கிறான். அந்த மார்க்கத்தை ஆறார் எதிர்க்கிறாளோ அவளையெல்லாம் துவம்சம் பண்ணி நல்வழிக்கு ஜனங்களை வருத்தணும் சொல்லி சாதுக்களெல்லாம் உத்தாரணம் பண்ணணும்னு சொல்லி பகவான் அவதாரம் எடுத்துட்டு வரான். அப்படி வரக்கூடிய அந்த பகவானோட விக்கிரகமும் நித்தியமாக்கும், நிராமயமாக்கும், அமலமாக்கும் எல்லாம் சொல்லி அக்ரூரர் அதை பற்றி சொல்லுறார். சத்வம் பிரபோத்ய வசுதேவ கிருஹேவதீர்ணः ஸ்வாம்சேன பாரமபநேதுமிஹாசி பூமே அக்ஷௌஹிணீ சதவதேன சுரேதராம் ஷராஜ்ஞாமமுஷ்ய ச குலஸ்ய யசோ விதன்வன் சத்வம் பிரபோத்ய வசுதேவ கிருஹேவதீர்ணः. ஹே பிரபு சர்வசமர்த்த, அப்பேற்பட்ட நீங்கள் சுரேதராம்ஷராஜ்ஞாம் அசுராம்ஷ ஜன்மாரான அந்த ராஜாக்கள் எல்லாம் பூமியில் அதிகம் பிறக்க ஆரம்பிச்சுட்டா. அக்ஷௌஹிணிகளாக ஜனிக்க ஆரம்பிச்சுட்டா. மனுஷியாளாவே ராட்சசால் அந்த பிறக்க ஆரம்பிச்சுட்டா. 100 அக்ஷௌஹிணி ஜனங்களாக திரண்டு வர ஆரம்பிச்சுட்டா. அவளையெல்லாம் பகவான் வதம் பண்ணறான். பூமியோட பாரத்தை தீர்க்கணும்னு சொல்லிட்டு பகவான் அவதாரம் எடுத்தான். அவதாரம் எடுத்தது எங்க? எங்களோட குலத்தில். அமுஷ்ய ச குலஸ்ய, இந்த வம்சத்தில் வந்து பிறந்தியே கிருஷ்ணா. யசஹ விதன்வன், எங்களோட வம்சத்துக்கே கீர்த்தி வந்துவிட்டேன் நீ வந்து பிறந்தனால. அதனால இப்போ வசுதேவரோட கிரகத்தில் நீ பிறந்து விட்டியே, உன்னோட அம்சமான பலபத்ரன் கூட வந்தே, அது மகா ஆசீர்வாதம் அல்லவா, மகா அனுகிரகம் அல்லவா எங்களுக்கு சொல்லி அக்ரூரர் சொல்றார். அதேஷ்யனோ வாசதய கலு பூரி பாகா யர்வதேவ பித்ருபூத நிருதேவ மூர்த்திஹ யத்பாதசௌச்ச சலிலம் த்ரிஜகத் புனாதி சத்வம் ஜகத்குருரதோக்ஷஜ யா பிரவிஷ்டஹ அத்யேஷனோ வசதய கலு பூரி பாகா. ஹே பரமேஸ்வரா, இப்போ நீ எங்களோட கிரகங்களில் வந்து பிரவேசிச்சிருக்கே, என்னோட கிரகத்தில் வந்திருக்கே கிருஷ்ணா. இப்போ நீ வந்தனாலேயே, உன்னோட பாதம் பட்டனாலேயே தபோவனாதிகளை விட பரிசுத்தமாக ஆயிடுது என்னோட கிரகம். அப்படி சொல்கிறார். அக்ரூரரோட சம்பந்திகள் உள்படுத்தின்னு சொல்கிறார். நாங்கள் சொல்லி பகுவச்சனத்தில் சொல்கிறார். அது காரணம் என்னன்னா, பின்னாடி அவரோட பந்துக்களும் இருந்துட்டு இருக்கா. ஹே கிருஷ்ணா, எங்களோட கிரகம் மட்டும் இல்லை, இந்த வீதியில் நீ நடந்து வந்தியே, நடந்து வர சமயத்தில் உன்னை பார்க்குறவா எல்லாருமே கிருதார்த்தராக ஆயிருப்பா. எல்லாருக்குமே இனிமே ஜனிക്കേണ്ട அவசியம் இல்லை. எல்லா வாசஸ்தானங்களும் எல்லாம் புனிதமாயிருக்கு சொல்லி சொல்கிறார். நீ எந்தெந்த வழியில் வந்தியோ அந்த வழியில் இருக்கிற பிராணிகள், அந்தந்த வாசஸ்தானங்கள் எல்லாமே வந்து புனிதமாயாச்சு. அவள்லாம் பூர்ண பாக்கியம் உடையவாளாக்கும். அப்படி இருக்க அவள் வந்து கிரகத்தில் ஏறக்கூடி இல்லையே கிருஷ்ணா. ஆனால் அந்த வழியாக வந்தனாலேயே அவள்லாம் உத்தாரணம் ஆயிட்டான்னா என்னோட கிரகத்துக்குள்ளேயே நீ வந்திருக்கியே கிருஷ்ணா. இதுக்கப்புறமும் எங்களோட குலம் உத்தாரணம் ஆகலை சொல்லி நான் சொல்லண்ட அவசியம் இல்லையே. எங்களுக்கு கிடைச்ச பாக்கியம், எங்களை இப்படி அனுகிரகிச்சு விட்டியே கிருஷ்ணா சொல்லி அக்ரூரர் சொல்கிறார். வேறு நிறைய தேவதைகள் எல்லாம் கிரகத்தை சுத்தி பண்ணணும்னா நிறைய தேவதைகள் எல்லாம் சொல்லுவா, பூஜிக்கிற வழக்கம் உண்டு. நவகிரக ஹோமம், கணபதி ஹோமம் முதலான ஹோமங்கள் எல்லாம் பண்ணுவா இல்லையா. அப்படி பிரம்மதேவன், இந்திரன், வருணன் முதலான தேவாளையெல்லாம் தேவாள், பிதிருக்கள், பூதங்கள், சக்கரவர்த்திகள் இவாளெல்லாம் யாகாதி கர்மங்கள் எல்லாம் பண்ணி பிண்ட பிரதானங்கள், பலிகள் எல்லாம் கொடுத்து அந்த விதமான கிரியைகள் எல்லாம் பண்ணி உபாசிக்கிறா. அந்த உபாசனையால் என்ன சம்பவிக்கிறது? கிரகம் சுத்தமாகிறது. அப்படி இருக்கிற எல்லாருமே பகவானோட அம்சங்கள் அல்லவோ, எல்லாருமே பகவான்குள்ளேருந்து தானே வந்திருக்கா. இப்போ அக்ரூரர் அதை சொல்கிறார். ஹே கிருஷ்ணா, நீ ஒருத்தன் என்னோட கிரகத்தில் வந்தாலே இவ எல்லாருமே ஒருமிச்சு வந்ததுக்கு துல்லியமாக்கும் சொல்லி அக்ரூரர் சொல்கிறார். அதனாலேயும் சிரேஷ்டமாக பவிச்சிருக்கு என்னோட கிரகம். உன்னோட பாதத்திலேருந்து அல்லவா கங்காஜலமே உத்பவிச்சது. அப்பேற்பட்ட அந்த பாதத்தை தொட்டு தழுக எனக்கு முடிஞ்சதே கிருஷ்ணா. இதை விட பெரிய பாக்கியம் உண்டா சொல்லி அக்ரூரர் சொல்கிறார். கப்பண்டிதஸ்வபரம் சரணம் சமீயாத் பக்த பிரியா திருதகிர சுஹ்ருத கிருதஜ்ஞாத்
सर्वान् ददाति सुहृदो भजदोऽभिकामान्नात्मानमप्युपचयौ नयस्य कपण्डितस्त्वदपरं शरणं समीयात्. என்னோட ஆக்ரகம் எல்லாமே சாதிச்சது கிருஷ்ணா சொல்லி அக்ரூரர் சொல்கிறார். விவேகமுள்ள புருஷனாக்கும்னா அவன் அந்த பகவானை அல்லாக்கி வேறு யாரையோது போய் சரணம் பிராபிப்பானோ சொல்லி அக்ரூரர் கேட்குறார். காரணம் என்னன்னா, பக்தாளுக்கு சர்வாதிகமான ஸ்நேகத்தை வர்ஷிக்க கூடினவன் அல்லவா கிருஷ்ணா நீ. பக்த ஜனங்களுக்கு என்னென்ன ஆசைகள் உண்டோ எல்லாத்தையும் பூர்த்தி பண்ண கூடினவன் அல்லவா நீ. கிருஷ்ணா, நீ சொல்றதான வாக்குகள் மாத்திரமல்லவா பரமார்த்தங்களா பவிக்கிறது. நீ தர வாக்குகள் எப்பவுமே நீ பூர்த்தி பண்ணி விடுறியே. தனக்கு அன்னைக்கு தந்த வாக்க மனசுல நினைச்சுன்னு சொல்ற. சஜ்ஜனங்களையும் தன்னோட வியாபாரத்தால சந்தோஷிப்பிக்கிற எல்லாருக்கும் பரம சுகிருத் அல்லவோ நீ கிருஷ்ணா சொல்லி அக்ரூரர் சொல்றார். உன்ன மாதிரி கிருதஜ்ஞன் யாரு இருக்கா இந்த உலகத்துல. இந்த விதம் உன்னை ஆசிரயிக்க கூடினவாள் தான் பண்டிதாள் சொல்லி அக்ரூரர் சொல்றார். இப்போ பண்டிதாளெல்லாம் தன்னோட புத்தியால தன்னோட பாவங்களால அந்த பகவானை தெரிஞ்சுக்கிறா. அவளால தான் தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் மூடனா இருக்கிற என்ன கூட தேடி வந்து அனுகிரகம் பண்ணறிய கிருஷ்ணா, உன்னோட கிருப்பையே உன்னதமானது சொல்லி அக்ரூரர் சொல்றார். திஷ்டியா ஜனார்தன பவானி ஹன பிரதீதோ योगेश्वरेरपि दुरापगतिः सुरेशे छिन्द्याशु न सुतकलत्रधनाप्तगेहदेहादिमोह रशनां भवदीयमायां दिष्ट्या जनार्दन भवानिह न प्रतीतो. தன்னோட ஆக்ரகத்தை சொல்லிக்கிறார். எல்லா ஜீவஜந்துக்களையும் சம்சாரத்திலேருந்து ரட்சப்படுத்தக்கூடியவன் அல்லவா. அவளை பாதிச்சிருக்கக்கூடியதான மாயை நசிப்பிச்சு அவளுக்கு உன்னதமான அந்த மோட்சத்தை தரக்கூடியவன் அல்லவா கிருஷ்ணா நீ. குரு அல்லவா நீ. யோகாபியாசத்துல நிபுணன்மாராக இருக்கிற சனகாதிகளுக்கும் இந்திராதி தேவாளுக்கும் கூடி உன்னோட பரமார்த்த ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்க முடியறது இல்லையே. அப்பிரகாரம் இருக்கிற உன்னை பற்றி அவிவேகிகளான எங்களை மாதிரி இருக்கிறவாளுக்கு எப்படி தான் தெரிஞ்சுக்க முடியும். ஆனாலும் எங்களுக்கும் பிரத்யட்சமாக உன்னை இப்போ பார்க்க முடியறதே, அதே எங்களோட மகாபாகியம். அதுவும் உன்னோட கிருப்பையால் முடியறது. ஹே கிருஷ்ணா, நிரந்தரம் உன்னை நான் பஜிச்சுட்டே இருக்கணும். என்னோட பக்திக்கு ஒரு விதமான விக்னமும் வரவே கூடாது. எல்லாரையும் மோகிப்பிக்க கூடினதான உன்னோட மாயை என்னை மோகிப்பிக்க கூடாது கிருஷ்ணா. இந்த சம்சார சமுத்திரத்தை தாண்டறதுக்கு எனக்கு சக்தி தரணுமே. தனாதி விஷயங்கள்லையும் ஸ்னேகபந்த பாஷங்கள்லையும் எனக்கு மனசு போகக்கூடாது. ஹே கிருஷ்ணா, அதுக்கெல்லாம் நீ கருணை பண்ணணும், இதுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும் சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறார். அப்படி அக்ரூரரோட அழகான ஒரு ஸ்துதி முடியாது. இதுக்கப்புறம் என்ன சம்பவிக்கிறதுன்னு நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ராதே கிருஷ்ணா.